ஹாய் எல்லாருக்கும். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஊரில் இருந்து வந்தேன். 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி மார்னிங் வீடை வந்து பார்த்தா வீடு எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம நியூவாக வந்து ஷிஃப்ட் ஆகி வருவோம் இல்லையா, அது மாதிரி இருக்குது. நியூவாக ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வரும்போது வீடு எப்படி இருக்கும் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அது மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. இனி நான் திருப்பி 1 மந்த் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்னும் இன்றைக்கி ஃபுல்லாக இதெல்லாம் வேலை செஞ்சால் தான் மைண்டுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஹாலில் இங்கே இருந்ததெல்லாம் மார்னிங் வந்து க்ளீன் பண்ணேன். இது ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, திருப்பி அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, திருப்பி பெட்டில் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது பெட்டில் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸா. இதில் நான் எவ்வளோ க்ளீனாக பண்ணி வச்சுட்டு போனேன் பாரு. வீடெல்லாம் பண்ணி வச்சுருக்கு. இந்த ரூமு இது எவ்வளோ பாருங்கள். இதெல்லாம் நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு பாத்ரூமெல்லாம் சொல்லவே வேண்டாம். இங்கே வேறு உடச்சி வச்சுருக்காங்க. என்ன பாருங்கள் இது. அப்புறம் பாருங்கள், இதில் எல்லாமே நான் திங்ஸே வைக்க மாட்டேன். எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து வீடை ஃபுல்லாக இது பண்ணி. இந்த பாத்திரம்லாம் நான் இன்றைக்கி மார்னிங் வந்து வாஷ் பண்ணேன். இதில் ஃபுல்லாக பாத்திரம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே எந்த பாத்திரமும் இல்லை, அதெல்லாமே அந்த சிங்கில் இருந்துச்சு. இங்கே ஃப்ரிட்ஜு மேலே இருக்குது பாத்திரம் பாருங்கள். ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி இதை விட கேவலமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியலை. இன்னும் இன்றைக்கி ஃபுல்லாக வேலை பார்த்து நாளைக்கு வேலை பார்த்து என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு நாளைக்கு கொஞ்ச நாள் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் திருப்பி வரும்போது என்ன நிலைமை தெரியுமா? உங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் சுச்சுவேஷன் நீங்கள் சொல்லுங்கள். மோஸ்ட்லி கேர்ள்ஸுக்கு வந்து இதுதான் சுச்சுவேஷன். இதுனா வந்து ஊருக்கு போயிட்டு வந்தால் வீடு வந்து இதே நிலைமையில தான் இருக்கும். சில வீட்டிலலாம் இதை விட கேவலமாக இருக்கும்.